ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்க கங்கா கிட்ட இப்போதைக்கு சீமந்தம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பயங்கர கோபத்தோடு என்ன பண்ணுறாங்க, குமரனை பார்த்து முறைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. குமரன் கேட்க வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 மாதத்தில் வளைகாப்பு வேணுமா கங்கா, இதுக்குள்ளே எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்க வந்திருக்காரு. ஆனால் இதை சரியாக புரிஞ்சிக்காத நம்ம கங்கா என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக குமரன் கிட்ட கோவப்படுறாங்க. அதாவது நம்ம குமரனை பார்த்தீங்கன்னா விஜயோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இதனால் குமரன் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த சுச்சுவேஷனில் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா கங்கா பண்ணுறதும் அதை மாதிரி தான். கங்கா சைட்லேருந்து நம்ம யோசிக்கிறது என்ன, கங்கா ரொம்பவே சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுவும் வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களோட வாழ்க்கை அவங்க மாமாவோட தான் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. கிடைச்ச வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு ரொம்பவே குமரனோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க கங்கா. இப்போ ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் காவேரி 2 பேருமே இங்கே தங்கியிருக்கிறதுனால தான். அதாவது நம்ம விஜயும் இங்கேயே தங்கியிருக்கிறதுனால தான். விஜய்க்கு எல்லாருமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலையும், முக்கியமாக பார்த்திங்கன்னா சாரதாம்மா எந்த அளவுக்கு வெறுத்தாங்க, அதை விட அதிகமான மரியாதையும் அன்பும் விஜய் மேலே காட்டுறதை பார்த்து ரொம்பவே வருத்தப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. மரியாதையும் அன்பும் குமரன் மாமாவுக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் நம்ம கங்காவுக்கு இருக்குது. சாரதாம்மாவுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது சின்னதுலேருந்து வளர்த்த பிள்ளையாச்சு. அதனால் தன்னோட மகனாக நினச்சி தான் எல்லா வேலையும் சொல்கிறாங்க. தன்னுடைய மகன் தான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்துக்கிட்டு தான் எல்லா வேலைகளையும் குமரன்கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் கண்டிப்பாக கங்கா நினச்சி பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவையில்லாத நினப்புக்கெல்லாம் வரத்தானே செய்யுது. இவரும் கங்கா சண்டை போட்டதுக்கு அப்புறமா குமரன் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது 5வது மாதத்துலேயே நம்ம கங்காவுக்கு வளைகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் ஆகணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கங்கா பயங்கர கடுப்போடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சந்தோஷத்தோட வெளியில் வராங்க. தன்னோட அம்மா கிட்ட அம்மா ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அந்த செயினை பார்த்துட்டு, என்னடி இது ரொம்ப அழகாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட அம்மா கிட்ட என்ன பண்ணுறாங்க, இதை பகிர்ந்துக்கிறாங்க. அவர் தாம்மா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி தங்கமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க தருணத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம கங்காவுக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது. கங்காவோட சைட்லேருந்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் கங்கா பாதிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டி காவேரி பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வரும்போதே காவேரிக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கங்காவோட மனசுலும் ஒரு ஏக்கம் இருக்க தானே செய்யும். அதுக்கப்புறமா பாட்டி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது இப்போவே இவ்வளோ பொருட்கள் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ காவேரியோட நம்ம சீமந்தத்துக்கு எவ்வளோ பொருட்கள் கொண்டு இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிறாங்க. விஜயும் விஜய் குடும்பத்தில் உள்ளவங்களையும் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஏக்கம் கங்காவோட மனசுக்குள்ளே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது திரும்ப திரும்ப கங்காவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் அமையுது. ஆனால் என்ன பண்ணுறது, தன்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரியும் வந்திருக்காங்க. காவேரி மேலேயும் எந்த தப்புமே கிடையாது. என்னதான் கங்காவோட மனசு ஏக்கமாக இருந்தாலும், ஆனால் கங்காவோட பேச்சில் கொஞ்சம் கூட குறையே கிடையாது. என்ன காவேரி, வேலை தான் கிடையாது, அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரு? ஓ, தாத்தா பாட்டி வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு கொடுத்தாரோ அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்னடி கேட்டேன், அவர்கிட்ட தான் இப்போ காசுலாம் இருக்காதுல்ல, வேலைக்கும் பெருசாக போகிறதில்ல, அப்புறம் எப்படி அவருக்கு இவ்வளோ காசு கிடைச்சிருக்கும்? இதில் இருக்க நீ போட்டிருக்க இந்த செயினை பார்த்தா எப்படி 2 சவரம் கிட்ட இருக்கும்டி, அப்போ அதிகமான காசு செலவாக இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். தாத்தா பாட்டி வந்தாங்களே, அவங்க கிட்டேருந்து வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இதுலண்டி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட பேச்சை நியாயப்படுத்துகிற மாதிரி கங்காவும் பேசுகிறத கேட்டு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க காவேரி. பாருக்கா, நாங்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கோம். ஆனால் நான் ஏற்கனவே இதை பற்றி நான் உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். இப்போவும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு தான் மனசே சரியில்லை. ஏன்னா ஒரு 4 பேருக்கு சம்பளத்தை கொடுத்து தான் பழக்கம். திடீர்னு கையை கட்டி ஒருத்தர்கிட்ட போய் சம்பளம் வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. தேவையான செலவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்க்கா. இந்த அப்பள பிஸ்னஸ் தான் நான் இன்னும் மேலும் மேலே தூக்கி கொண்டு போவேன். அதனால் எதையும் வச்சு அவரை தப்பாக பேசாதீங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சாரதாவும், ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க, உன்னோட மனசில் ஏன் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து கேள்வியும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னம்மா அப்படி தப்பாக சொல்லிட்டேன், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே,
இதுக்கு முன்னாடி விஜய் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தார், நிறைய சொத்து பத்துலாம் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே தானே வந்து தங்கியிருக்காரு, எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது. எப்படிம்மா திடீர்னு இவ்வளோ காசு வரும், அதை வச்சு தான் நானும் கேட்டேன், இதில் என்னம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேச்சை வந்து நியாயப்படுத்தி பேச, கங்காவுடைய இந்த பேச்செல்லாம் தாங்கிக்க முடியாத நம்ம சாரதாம்மாவே கங்காவை பார்த்து பயங்கரமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், வர உன்னோட பேச்சே சரியில்லடி, நீ இதை மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா அவரை உன்னை உண்டில்லன்னு பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி கோவத்தில் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா விடுமா, அக்கா தானம்மா, இதுக்கு எதுக்காகம்மா வந்து அக்காவை போட்டு கத்திட்டு இருக்க, விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அம்மா நான் ஏதாவது பேசினா மட்டும் உங்களுக்கு சுருன்னு கோவம் வந்துடும், போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கோபத்தோட என்ன பண்ணுறாங்க, கங்காவும் வந்து விலகி போயிடுறாங்க. அப்புறமா வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே வந்து 5வது மாதத்துலேயே அவங்களுக்கு சீமந்தம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. சீமந்தம் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கையில் வந்து காசு பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்க சமயத்தில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கார். விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் வந்து கூட இருந்து வந்து பார்த்து பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சாரதாம்மா எப்போதும் போல் விஜய் ரொம்பவே புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து நன்றியும் வந்து கேட்குறாங்க. ஆண்டி நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்போ நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நான் எடுத்து நடத்தாமல் அப்புறம் வேறு யாரும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து இந்த குடும்பத்து மேலே உள்ள மரியாதையை கொண்டு ரொம்பவே அன்பாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது சாரதாமாவுக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு தாத்தா பாட்டி வந்து காவேரியை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் இதை கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்டேயும் போய் சொல்லணும். அக்காவுக்கு சீமந்தம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட போய் கூப்பிட்டா கண்டிப்பாக இதில் ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஒரு பக்கம் இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நினச்சி பயங்கர கோபத்தோடு இருக்காரு பசுபதியும். நினச்சி வருத்தப்பட்டிருக்க தருணத்தில் நம்ம ராகினி வந்து ரொம்பவே வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச, அவங்கள விட மாட்டேம்மா, அவங்கள விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பசுபதியும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய், நிவன், குமரன் 3 பேருமே வந்து பசுபதியை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னதான் வந்து பசுபதிக்கு எதிராக பண்ணாலும் அதுக்கே பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா போல் இப்போ பெரிய விஷயத்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை நம்ம கங்காவுக்கு வந்து சீமந்தம் வைக்க போகிறது பசுபதி அவங்களுக்கு வந்து தெரிய வருது ராகினி மூலியமா. ஒரு சந்தர்ப்பத்தை தான் இவ்வளோ நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு பசுபதியும். என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வந்து பசுபதியை பார்த்து கேட்க, இதுக்கான சொல்யூஷனை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு. கங்காவுடைய சீமந்தத்தை பற்றி நம்ம காவேரி வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறமா வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா, அதாவது நாங்கள் தானே வந்து கூட்டிகிட்டு போனோம், அப்போ காவேரிக்கு தான் நீங்கள் சீமந்தம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனை எல்லாத்தையும் வந்து பண்ணுறாங்களா. எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு வயசில் கங்கா தான் மூத்தவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஓகே எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்களா. கங்கா பெரியவளாக இருந்தாலும் முதல் வந்து வாரிசு யார் வயிற்றில் சுமந்துட்டுருக்கு, காவேரியோட வயிற்றில் தான், அப்போ காவேரிக்கு தானே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து உறுதியாக நிற்கிறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.